ஹே காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம மீனா அண்ட் செந்தில் காமிக்கிறாங்க. ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி எந்த கம்மல் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கான்னு மீனா கேட்டுட்ருக்காங்க. நம்ம செந்திலும் என் செல்லத்துக்கு எல்லாமே க்யூட்டாக தான் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் செந்தில் கேட்குறாரு, அப்பா ஃபோன் நம்பர் கேட்டாரே உங்கள் அப்பாவோடது கொடுத்துட்டியா அப்படின் போது, மாமா கேட்டாங்க தான், காலையில் சொன்னாங்க, அதுக்கப்புறம் நான் கொடுக்கல, யோசனையாக இருக்குது, கொடுத்து ஏதாவது பிரச்சனை தருமான யோசனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே பாண்டியன் அண்ட் கோமதி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை மீனாவை கூப்பிடு அப்படின்றாரு. ஸோ மீனாவை கோமதி கூப்பிடுறாங்க. மீனா அண்ட் செந்தில் 2 பேரும் வெளியே வராங்க. அப்போ இவர் கேட்குறாரு நம்ம பாண்டியன் மீனா கிட்ட, அவங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் கொடுமா, நான் பேசிடுறேன் அப்படின் போது, மாமா கண்டிப்பாக வேணுமா மாமா அப்படின்னு அவங்க மீனா தயங்குறாங்க. ஏன்னா அப்பா ஏதாவது பேசிடுவாருன்னு போது, குடுமா நான் பேசிக்கிறேன் அப்படின்றாரு. சரின்னு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம மீனா. ஃபோன் பண்ணதுமே அவங்க அப்பா எடுக்கிறாரு. எடுத்ததுமே நம்ம பாண்டியன் ரொம்ப ஸ்வீட்டாக ஆரம்பிக்கணுன்றதுக்காக ஹாப்பி பொங்கல் அப்படின்றாரு. என்னது பொங்கலா, யார் நீங்கள், என்ன பொங்கல் விஷயம்ன்றீங்க அப்படின்னு அப்போவுமே திமிராக தான் ஆரம்பிக்கிறார் நம்ம மீனாவோட அப்பா. ஸோ இவர் சொல்கிறாரு, நான் வந்துட்டு மீனாவோட மாமனார் பேசுகிறேன், இப்படி நாங்கள் எல்லாருமே நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு பிளானில் இருக்கிறோம், நீங்களும் கண்டிப்பாக வரணும் அப்படின்றாங்க. ஸோ அவர் அப்படியே கோபமாக அப்படியே கேட்டுட்ருக்காரு. பக்கத்தில் மீனாவோட அம்மாவும் உட்காந்து பேசிடுறத கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவர் சொல்கிறார் மீனோட அப்பா, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கன்னா என் பதிலே வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் கோவில் காரியம் அப்படின்னு சொல்கிறதுனால சொல்கிறேன், நாங்கள்லாம் வர முடியாது. நீங்கள் பையனை பெற்றவங்க, நீங்கள் எப்படி வேணாலும் இருப்பீங்க, ஆனால் பொண்ணை பெற்ற நாங்கள் இன்னும் அந்த அசிங்கம் தாங்க முடியாமல் இருக்கிறோம். இதில் குலதெய்வம் கோயிலுக்கு உங்கள் கூட நாங்களும் உறவு கொண்டாடிட்டு இருக்க முடியுமா, நாங்களாம் வர முடியாது அப்படின்னு பண்ணிடுறாரு. பட் இங்கே பாண்டியன் அது மீனா கிட்ட அப்படியே சொன்னால் மீனா ஹர்ட் ஆவாங்க அப்படின்றதுக்காக உங்கள் அப்பாவுக்கு ஏதோ வேலை இருக்காமா அதான் வரல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பி வண்டியில் போயிட்டுருக்காங்க. 2 வண்டியில் போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீனா அண்டு செந்தில் தான் 2 பேரும் செல்ஃபி எடுக்கிறதும் 50 ஃபோட்டோவுக்கு மேலே எடுத்துட்டாங்க. இருந்தாலும் வண்டிக்குள்ளே உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம கோமதி எதுக்கோ திரும்பி என்னடி பூப்பழம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்ட்டு, என்னடி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான்னு போது, ஏன் உங்களுக்கு உங்கள் புருஷனை நீங்களும் பக்கத்தில் வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களை நம்மளோட தங்கமையில் பார்த்தா பின்னாடி வண்டியை பார்த்துக்கிட்டே தேடிட்டு வராங்க. ஏன்னா பின்னாடி தான் அவர் சரவணன் வரார் போல இருக்குது. ஐயையோ இவளுக வேறு அங்கங்கேயும் பார்த்துட்டு வராளுங்களே அப்படின்னு கோமதி ஒரே பதட்டத்தில் இருக்காங்க. பூப்பழம் எடுத்து வச்சிட்டோமா, தேங்காயெல்லாம் எடுத்து வச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்காங்க. பட் பாண்டியன் பயங்கர ஹாப்பியாக இருக்காரு. அவர் தான் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருக்காரு. அதுவும் அந்த பாட்டெல்லாம் ஒரே குடும்ப பாடல்களாக வருது. ஒரே சந்தோஷம், நம்ம குலதெய்வம் கோயில் போகிற அன்றைக்கி டிரைவர் இவ்வளோ அழகான பாட்டெல்லாம் போடுறாரு அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷத்தில் ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன் கோமதி. ஏன்னா நிறைய பேர் நம்ம கடைக்கெலாம் வருவாங்க, வருஷத்துக்கு 5-6 தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போனோம், பூஜை வச்சோம் அப்படின்வாங்க. நமக்கெல்லாம் குலதெய்வமே தெரியலேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பாரு, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, குலதெய்வம் கோயிலை கண்டுபிடிச்சிட்டு போகிறது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கார். அந்த வண்டியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இவங்க ஃபேமிலி, ராஜி ஃபேமிலி, ராஜி, கதிர், பழனி சித்தப்பா, சரவணன், அப்புறம் குமரேசன் மாமா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ நம்மளோட இவர் கேட்குறாரு பழனி, ஏன் சார்னா நீயும் மயில உன் கூட உட்கார வச்சிருக்கலாம்ல, நீங்கள் ஏன் தனித்தனி வண்டியில் வந்தீங்க அப்படின் போது, அப்பா சொல்லலையே அதனால தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்ற. ஸோ கதிர் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் அப்பா பேச்சு கேட்கணும்னு இல்லைண்ணா அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம ராஜி கேட்குறாங்க, ஏன் சித்தப்பா நம்ம குலதெய்வம் கோயில் இப்போ சித்திரை மாதம் தானே வரும் அப்படின் போது பழனி சொல்கிறாரு, ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, இனிமேல் உன் குலதெய்வன்றது உன் புருஷன் வீட்டு குலதெய்வம் தான் அப்படின்றாங்க. பட் கதிர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யார் யாருக்கு எதை சாமி பிடிக்குதோ கும்பிட வேண்டியது தானே அப்படின்றாரு. ஸோ பழனி இல்லை அதெல்லாம் அப்படி இல்லை, ஊர் வழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஊர் வழக்கத்தை எதை ஃபாலோ பண்ணுறோம், யாருக்கு எதை பிடிக்குதோ செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரீடமான ஹஸ்பண்டாக நம்ம கதிர் அந்த இடத்துல இருந்தார். ஸோ எல்லாரும் சேர்ந்து இப்படியே பேசி ஃபன் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயிட்டாங்க. ஸோ போனதுமே அங்கே போன சீசனில் நம்ம பார்த்த 2 நபர்கள் இருக்கிறாங்க. எஸ், அவங்க தான் நம்மளோட பாண்டியனோட அக்கா மாமாவாக காமிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்க சொல்கிறாங்க, இதுதான் நம்மளோட சித்தி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாச்சி ஒருத்தவங்க கூப்பிட்டு அவங்கக்கிட்ட காமிச்சு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க பாண்டியனை, நீ எனக்கு அடையாளம் தெரிலப்பா, உன்னை நீ உங்கள் அப்பா அம்மா இறந்ததுமே நீ ஊரை விட்டே போயிட்ட, நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு பட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. கோமதிக்கெலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்புறம் சரி விடுங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ இவங்க அவர் இன்ட்ரோ கொடுக்குறாரு, எனக்கு மொத்தம் 5 பிள்ளைங்க, அப்புறம் பொண்ணு பசங்க எல்லாரையும் பற்றி சொல்கிறாரு. அண்ட் பசங்களை பற்றி சொல்லும்போது, எனக்கு ஒன்று அப்படின்னா என் பசங்க முன்னாடி நிற்பானுங்க அப்படின்னு இவர் பெருமையாக சொல்லவும், நம்ம கோமதி என் மருமகளுக்கு மட்டும் என்ன சும்மாவா, எல்லா வீட்லேயும் மருமக வந்தால் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் என் குடும்பத்தை அவ்வளோ நல்லா என் 3 மருமகளும் கொண்டு போகிறாங்க அப்படின்றாங்க. அப்புறம் யார் யார் என்னென்ன வேலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் இவரோட அக்கா ஃபேமிலி காமிக்கிறாங்களே, அவருக்கு ஒரு பையன் இருக்கிறதாகவும், அந்த பையனை இன்னும் காட்டலை, அவர் ஏதோ பொங்கலுக்கு லீவுக்கு
வந்துட்டு போயிட்டார். ஸோ அவரோட பையனையும் நம்மளோட அரசியும் சேர்த்து ஒரு ட்ராக் ஓட்ட ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில் குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவானுங்க. இவங்க ட்ராக் எப்படி வேணாலும் எடுப்பாருங்க. பட் அப்படி ஒரு பையன் இருக்கான், அவனை காட்டலை. பையன் வந்தாலும் லீவுக்கு வந்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட எல்லாரும் வந்துட்டு சாமி கும்பிட போயிடுறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடும் எப்போதும் போல் அந்த ஒரு ஃபங்க்ஷன் வைப்லேயே தான் போயிட்டுருக்கு. பாப்பா நாளைக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.